லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் தரிசினி என்ற சிறுமி தனது மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். சிறுமியின் அம்மனப்பாக்க திண்டிவன பகுதியில் இருக்கின்ற கிராமத்தில் இருந்து வரும் அந்த தரிசினி என்ற சிறுமி பல முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததாக கூறியிருக்கின்றார். இது அங்கிருக்கின்றவர்களின் கண்களில் இருந்து கண்ணீரை வர வைத்திருக்கின்றது. இந்த கிராமத்தில் இருந்து 30 பேர் இப்படி படிக்கின்றனர். இங்கு போக்குவரத்து வசதி இல்லாமல் இருப்பதாகவும் கூறுகின்றார். அதாவது பாடசாலைக்கு செல்வதற்கு அந்த மாணவர்களுக்கு வசதி கிடைக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். ஆகவே இவ்வாறான சிறுவர்கள் அந்த பாடசாலைக்கு செல்லும் பொழுது பல சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் அந்த தரிசினி என்ற சிறுமி கூறியிருக்கின்றார். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியானது பாடலுக்கு மட்டும் பெருமை சேர்க்கும் ஒன்றல்ல, தனித்துவ மனித உறவுகளுக்கும் அது வழி சேர்க்கின்றது என்பதுவே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய பொருளாக பார்க்கப்படுகின்றது. இந்த சிறுமி இந்த போட்டியில் கலந்து கொண்டதற்கான காரணம் தனக்கொரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதுவே முதலாவதாக இருப்பதாக அவர் கூறுகின்றார். இந்த போக்குவரத்து வசதியை செய்து கொடுப்பார்கள், அதற்கு யாரும் முன் வருவார்களா என்றும் அந்த தரிசினி என்ற சிறுமி கேட்கின்றார். இந்த சிறு வயதில் இப்படி ஒரு தாராள மனப்பான்மை இருப்பது பாராட்டத்தக்க விடயம் என்று நடுவர்கள் கூறுகின்றார்கள். இதன் காரணமாக அனைத்து நடுவர்களும் இந்த சிறுமியை பாராட்டி எதிர்காலத்தில் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார்கள். இந்த சிறுமியை நிகழ்ச்சியான தன்மையை பார்க்கும் பொழுது அந்த பாடசாலைக்கு செல்வதற்கு பலரும் வசதி செய்து கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறி நிற்கின்றன.